கேட்கணும் நினைக்கிறேன். கேட்டா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தகுந்த பதில் வருமா? கிரேதா கிரேதா தோமரா கல்யாண சொல்லிய நான் யோசிச்சு வரக்கூடியவர் தாங்கள். அப்படி இருக்கின்ற வேளையிலே ஏழையை எழுந்திருக்கும் இடத்தில் சில பல கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்ளாமல் தாங்கள் இருக்கிறீர்கள். தாராளமாக கேளுங்கள். ஏழமன் பதில் கரியம் வருகிற கற்றது கைமளவு கல்லாத உலகளவு உற்ற கலைமனதை கற்று ஓதுகிறார் தன்னுடைய தாய் கலைமணி சரஸ்வதி. அந்த அம்மாவை இன்னும் அயக்கவன் மனித அமர்ந்து கொண்டு உலக கவிதை கற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே நானும் சிறியவள் என்கிட்ட கேட்டு தெரியும் நினைக்கிறீங்க சாமி. தாராளமா கேளுங்க. தெரிஞ்சதை சொல்றேன், தெரியலையா உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் சுவாமி. அழகான பேச்சு, அறிவான பேச்சு, தெளிவான பேச்சுங்களா. தானத்திலேயே சிறந்தது பார்த்தோம்னா நிதானம். அந்த அன்னதானத்துக்கு போடுவதற்கு நிதானம் முதல்ல தேவை. நிதானமா இருந்தா தான் அதிகமா செய்ய முடியுங்க. அந்த வகையில என்ன பேச போறீங்க? நீங்க என்ன கேட்க போறீங்க? நீங்க அந்த அளவுக்கு பெரியாளா? உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு மண்டைக்கணம் பேச்சு கிடையாது. இந்த மண்டைக்கணா தீக்குச்சி மாதிரி குச்சி எப்பவுமே இருக்கும். அந்த மண்டை கனமா இருக்கு பாருங்க, அது அந்த ஒரு நொடி பொழுதுல கனா பெருமா. குச்சி என்னைக்கு நிரந்தரம். அந்த மாதிரி கற்றது கைமுன் அளவு கல்லாதது அப்படின்ற பாடலை பாடியது யாரு அப்படின்னா அப்ப என்று சொல்லக்கூடிய பெண்மணி. பாருங்க, பிறக்கும் பொழுதே இந்த பெண்மணி இந்த குழந்தைய கவி பாடுமா? பாடியது. ஆனா யாரு? அவையார் தான் பாடினாங்க. இட்டமொழி நெஞ்சலில் இட்டமொழி எழுதி விட்ட சமணம் செத்து விட்டானே முட்ட முட்ட பஞ்சமே பாலம் அவனுக்கு நெஞ்சமே அஞ்சாத நீ. உங்க அம்மா இல்லாத அவையார் பாடிய பாடல். நான் உங்களை விட்டுட்டு நாங்க போறோம் தாய் வருத்தப்படுறாங்க. ஏன்னா பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு அப்பா வேணான்னு சொல்றாரு அந்த அம்மாவை. அதனால பிள்ளை போகணுமே அந்த தாய் நினைக்க என்னை படைத்து சிவபெருமான் இருக்கும் பொழுது நீங்க கவலைப்படாதீங்க, என்னை பாத்துக்குவாரு. மரம் வச்சவன் தண்ணி ஊத்துமா கவலைப்படாம போயிட்டு வாங்க அப்படின்னா அன்னைக்கு அவங்க சொன்னாங்க. அந்த காலத்துல இப்படி சொல்ல முடியுமா? முடியாது. அந்த வகையில உங்களுக்கு முதல் கட்ட விசாரணையாக எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் முதல்ல பாருங்க. இன்னைக்கு இந்த தேங்காய் உடைப்பதற்கு ஒரு கோயில என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஒரு நேரத்தில் சிவபெருமானை திரிமுறைகளை அழிக்க போகின்ற பொழுது தேரனுடைய அச்சாணையாகப்பட்டது முறிந்து கீழே விழுந்துருச்சு. அப்ப சிவபெருமான் யோசனை பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. என்னைக்குமே இல்லாத தடங்கள் இன்னைக்கு ஆயிடுச்சு. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்பதான் விநாயகர் சொன்னாரா, என்னப்பா நீங்க என்னதான் நீங்கள் எனக்கு அப்பாவாக இருந்தாலும் எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுது முதல்ல என்ன நீங்க வழிபட்டு போனாதான் அந்த காரியம் வெற்றி அடைங்கிறது உங்களுக்கு தெரியாதா? நீங்க மண்டைக்கடமா போனீங்க. ஆனா நீங்கள் போகின்ற பொழுது தேனுடைய அச்சாணை முறிந்து கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னாராம். அதான் சிவபெருமான் கேட்டாரு, மன்னிச்சிருப்பா தெரியாம போயிட்டேன், இப்ப நான் என்ன செய்யணும்னு கேட்கும் பொழுது விநாயகர் ஒரு பொருளை உருவாக்கி உங்களுக்கு எப்படி 3 கண்களை இருக்கின்றதோ அந்த பொருளுக்கு 3 கண்களை வைக்க எனக்கு நீங்க உடைச்சு படைச்சிட்டு போங்க, நீங்க போகக்கூடிய காரியம் வெற்றி அடையும் சொன்னாராம். அதாவது ஒரு பொருளை உருவாக்குறாரு. தேங்காய் என்று பெயர் வைத்தார். அந்த தேங்காய்க்கு 3 கண்களை வைத்து விநாயகர் பெருமானுக்கு உடைச்சிட்டு போனாரு. அன்னைக்கு அவரு போகக்கூடிய கதை வெற்றி அடைஞ்சு. இன்னைக்கு ஏன் முதல் எடுத்தோம்னா ஒரு மனிதன் நல்லா இருந்தாலும் செத்தாலும் வழி அனுப்பும் பொழுது ஏன் தேங்காய் உடைச்சு வழி அனுப்புறாங்க? ஏன் கோவில்ல போய் தேங்காய் உடைக்கிறாங்க அப்படின்னா அங்கே தேங்காயை உடைச்சிட்டாலே விநாயகர் பெருமானை கும்பிட்டதுக்கு சமம் இல்லையா? அது மாதிரி இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாம் சோறு போடுறது யாரு? ஒரு பாடல முதல்ல தொட்டு வைக்கணும்ன்றதுக்காக ஒரு பாடல பாடல. அந்த வகையில சோழநாடு சோறுடைத்து சேரநாடு வேலை முடித்து பாண்டியநாடு முத்துடைத்தது. சோழநாடு சோறுடைத்து நம்ம எந்த ஊரை சொல்லுவோம்? அது தண்ணியை சொல்லுவோம். சேரநாடு வேலை முடித்து எந்த ஊரை சொல்லுவோம்? அது கேரள பகுதியை சொல்லுவோம். பாண்டியநாடு முத்துடைத்து எந்த ஊரை சொல்லுவோம்? அது மதுரை என்பதையே சொல்லுவோம். மதுரையில் வாழக்கூடிய தெய்வம் யாருங்க? மதுரையில் வாழக்கூடியது மதுரை மீனாட்சி. அப்படி மீனாட்சி சொக்கநாதரும். மீனாட்சி சொக்கநாதர். சொக்கநாத பெருமானுக்கு மீனாட்சிக்கு திருமணம். சரி, திருமணத்துக்கு யாரு தாலி எடுத்து தாலி வார்த்து கொடுத்து திருமணம் முடிக்கணும்? எல்லாருக்கும் தெரியுமே சார். இல்ல இல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவங்க மேல மாதிரி பேசுவாங்க. சரி, அப்படித்தானே எல்லாரும் பேசுறாங்க. எல்லாரும் அழகர் வந்தாரு, தாலி எடுத்து கொடுத்தாரு. ஆனால் சொக்கநாத பெருமானுக்கு மீனாட்சிக்கும் திருமணம் நடக்கும்போது அழகர் வந்தாரா? அழகராக கூடியவர் மதுரை மீனாட்சியோட திருமணத்துக்கு வரவே கிடையாது. கிடையாது இல்ல. ஏன்னா
சித்திரை மாதத்தில் நடக்கக்கூடிய திருமணம் ஆகக்கூடியது மதுரை மீனாட்சி அம்மன் திருமணம் இப்பதான் நடக்குது. ஆனா அதுக்கு முன்னதாக எப்ப நடந்தது அப்படின்னா மாசி மாசத்துலதான் மதுரை மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் திருமணம் நடந்தது. அது மதுரையில கிடையாது, சோழவந்தான் சொல்லி தேனூர்ல அங்கதான் திருமணம் நடந்தது. பிறகு திருமண நாயக்கர் என்ன பண்ணாரு, மாசி திருவிழாவில் சித்திரை மாசி மாதம் வந்து திருவிழா பண்ணப்படுது, ஆட்கள் தேரை இழுப்பதற்கு வரமாட்டாங்க. என்னடா காரணம் அப்படின்னு திருமண நாயக்கர் ஆராய்ந்து பார்க்கும்போது தை மாசியில நெல் அறுவடை காலம், அப்ப போய் ஆட்கள் வரமாட்டாங்க, நிறைய வரமாட்டாங்க. அப்ப திருவிழாவை மீனாட்சி திருக்கல்யாணத்தையும் அழகர் ஆட்களை எழுந்துவதையும் கோடை காலத்திலே கோடை விடுமுறையில வைக்கலாம் என்பதற்காக எல்லா மக்களையும் ஒன்று சேர்க்க வேண்டும், வைணவம் சைவம் என சொல்லி அத்தனை பேரை ஒன்று கிடக்க வேண்டும். அந்த நல்ல ஆசையோடு என்ன பண்ண அப்படின்னா திருமண நாயக்கர் கூடியவர் அங்கே சித்திரை மாதத்துல இந்த திருவிழாவை ஏற்பாடு செய்தார்னா. விஷயம் தெரியாத இருந்தாலும் உங்களை பேச மாட்டேன். சரி, கதப்பாட்டை பறித்து உள்ள போயிட்டு முருகனை சந்திச்சுடுவேன். நீங்க சாதாரண கிடையாது, உங்களுடைய தந்தை யாரு தாய் யாரு அப்படின்னு தெரியும். அப்பேற்பட்ட வந்தவங்க நீங்க என்ன பேசினாலும் பேசுவீங்க, மக்களுக்கு விஷயம் பேசுறதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட பேசுறேன். எல்லாரும் பேசுற மாதிரி நீங்க பேச மாட்டீங்க அப்படின்னா நம்பிக்கையில பேசுறேன். நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க எல்லாருக்கும் தெரியாதா அப்படின்னா அவங்க பேசுவதற்கும் நான் பேசுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். சரிங்க சார், இல்லைங்களா? முதல்ல கல்யாணத்துக்கு வந்து அழகர் போனாரா வந்தாரா அப்படின்னா போனார். எங்க இருந்து போனார்? அழகர் கோவில் வந்து தேனூருக்கு போனார் திருமணத்துக்கு. ஆனா போகும்பொழுது தேனூருக்கு போனாரா? போகல, தேனூருக்கு அவர் போகவே கிடையாது. ஏன்னா எதற்காக சித்திரை மாசத்திலே இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தை சேர்த்து வைத்தார் என்று சொன்னா, அழகராகக்கூடியவருடைய புறப்பாடு எங்கே ஆரம்பிக்கிறதுனா சித்ரா பௌர்ணமி என்று மண்டூக மகரிஷிக்கு சாப மோசனம் கொடுக்கணும். அழகராகக்கூடியவர் சரி, ஏன்னா மண்டூக மகரிஷிக்கு சொல்றாரு சாபத்தை கொடுத்த பிறகு, நான் மீனாட்சியுடைய திருமணம் நடக்கின்ற பொழுது உனக்கு சித்ரா பௌர்ணமியிலே நான் உனது பாதம், அதாவது உனக்கு உண்டான சாபத்தை நீக்குவேன்னு அவருக்கு யார் சொல்றாரு? மண்டூக மகரிஷிக்கு அழகராகக்கூடியவர் சொல்றாரு. ஒரு சின்ன விஷயம், பொதுவா விஷயம் ஆரம்பிப்பது எங்க நம்ம பார்க்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அழகர் கோவில் அன்றைக்கு சோலைமலை, திருமாஞ்சோலை. சோலைமலையிலே அழகர் மலையாக மாறியது அப்படின்னா இயற்கையிலே அழகா யமதர்மனோட அழகா இருக்கக்கூடிய அப்படின்னாக்க, அதாவது இவன மன்மதனை விட அழகு யமதர்மனா. ஆமா, இந்த யமதர்மன் அழகாக இருக்கிற பொழுது பல பெண்கள் பின்னாடி போயிருவாங்க அழகு ஆசைப்பட்டு. அப்ப யமனுக்கு உயிரை பிடிக்கொள்ள தடைப்பட்டு போயிருமா. அப்பதான் சிவன் பார்த்தார், யமதர்மா நீ அழகாக இருக்கின்ற காரணத்தினால் பல பெண்கள் பின்னாடி வந்தாங்க, ஆனா உன்னுடைய வேலை தடைப்பட்டு போகுது. இதற்கெல்லாம் காரணம் உன்னுடைய அழகுதானே, உன்னுடைய அழகு முழுவதும் மறை கடைவாயாக அப்படின்னு சாபம் கொடுத்து விடுகிறார் சிவபெருமான் யமதர்மனுக்கு. யமன் பார்த்தாரு, நான் அழகா இருக்கின்ற என்னுடைய தவறு கிடையாது, படிக்க பெருமான் தவறு, எனக்கு இப்படி அவன் கொடுத்த அழகெல்லாம் போட்டும் சாபம் கொடுத்துட்டீங்களே, தயவு செய்து விமோச்சனம் தாருங்கள் கேட்கப்படுது. அப்பதான் சிவன் பார்த்தாரு, பாண்டிய நாட்டிலே அருகாமையில் சோலைமலை என்று சொல்லக்கூடிய மலை இருக்கின்றது. அந்த சோலைமலையில் உச்சப்பகுதியில மூவர கங்கை என்று சொல்லக்கூடிய சிலம்பாறு ஓடுது. இந்த சிலம்பாத்துல போய் நீ உன் அழகு போன முகத்தை இந்த முகத்தை காமிச்சுன்னா உன் முகம் அழகாக மறந்துடாது. ஏதா பாண்டிய நாட்டுக்கு வராரு யமன், பார்த்ததுக்கு விகாரமாக அகோரமாக சோலைமலைக்கு வர்றாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய மூவர கங்கை சிலம்பாத்துல அழகு போன முகத்தை காமித்தார், முகம் அழகாக மாறியது. முகம் அழகாக மாறிய காரணத்தினாலே சோலைமலை அழகுமலை 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 காலப்போக்கில் அதுக்கு அழகர் மலை பெறும். ஏன்னா அவர் எதற்காக யமதர்மனாக வர இருக்கிறார் அப்படின்னா, தன்னுடைய முகத்தை மாற்றி அமைத்து விட்டார் சிவபெருமா. அதனால பெருமாள் கிட்ட வரம்பு கேட்டு மீண்டும் தன்னுடைய முகத்தை பெறுமாறு வரம் பெறுகிறார். யாரு? தவம் இருக்கிறார் யமதர்மனாக கூடியவர். ஆனா பாருங்க, பெருமாள் காட்சி கொடுத்த பொழுது பெருமாளுடைய அழகை பார்த்த பொழுது இங்க யமனுக்கு வரம் கேட்கறது மறந்து போய் அவர் அழகில மயங்கி நின்று என்ன பண்றாரு? திருமாலே எனக்காக உன்னுடைய இந்த முகத்தை காட்டி எனக்கு வரம் கொடுக்க வந்த நீயே இந்த சோலையில் இருந்து எல்லோருக்கும் வரம் கொடுப்பாயாக, திருமால் இருந்த சோலையாக இருக்கட்டும் என சொல்லி திருமால் இருஞ்சோலை, எனக்கு திருமால் இருந்ததுனால அந்த சோலை திருமால் இருஞ்சோலையாக இருந்தது. பிறகு அது அழகாக கூடியது எப்பொழுது மாறி சொன்னால் அந்த இயற்கை சூழ்நிலையெல்லாம் அழகாக இருக்கின்ற பொழுது அது அழகர் மலையாக மாறிவிட்டது. அந்த அழகர் மலையில் இருக்கக்கூடிய தெய்வத்தன்னைக்கு எல்லாம் கும்பிட போயிட்டு என்ன கோயிலுக்கு போறீங்க என்ன சொல்லுவாங்க? அழகரை போய் கும்பிட்டு வரோம். அழகு யமனுக்கு அழகு கிடைத்த காரணத்தினால ஒரு காரண பேர் தான். ஆனா அழகர் கோயில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு பெயர் என்ன? சுந்தரராஜ பெருமாள். சுந்தரராஜ பெருமாள். எத்தனை தெய்வம் இருக்குதுன்னா, முதல்ல 18ஆம் படி கருப்பசாமி, அப்புறம் அழகர், அடுத்து திருமாலின் முருகப்பெருமாள், மேலபெருமாள், ராக்காயம்மன். நீங்க கேட்டீங்க இல்லையா, இந்த சுந்தரராஜ பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருக்கிறார் அப்படின்னா, உலகத்திலே 2 சிலைகள் மட்டும்தான் அபரஞ்சி தங்கத்தாலான சிலை எங்க இருக்குதுன்னா, ஒண்ணு அழகர் கோவில் இருக்கக்கூடிய அதாவது சுந்தரராஜ பெருமாளுடைய சிலை ஒன்று, இன்னொன்று திருவனந்தபுரத்திற்காக பத்மநாப சுவாமி அரண்மனையில் இருக்கக்கூடிய
சுவாமியினுடைய சிலை அபரஞ்சி. ஆமா, அது 2 சிலை தான் தூய தங்கத்தினாலான அபரஞ்சி என சொல்லக்கூடிய தேவலோக தங்கத்தினாலான சிலையாக கூடியது. உலகத்துல 2 இங்கதான் இருக்குது. ஆத்துல இறங்க போகின்ற பொழுது அந்த ஆத்து தண்ணி எடுத்து குளிப்பாட மாட்டாங்க. ருத்துமாநதி கொண்டு போகக்கூடிய கண்ணி நீரை கொண்டு இங்க இருந்து நூறு தண்ணி பத்தியா அதை கொண்டு போய் தான் அழகரை குளிப்பாட்டுவாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அழகர் ஆத்துல இறங்குறாரு ஆத்துல இறங்குறாரும்பாங்க. அழகர் ஆத்துல இறங்கவே கிடையாது. அதான் உண்மையான விஷயம். அழகர் ஆத்துல இறங்கவே கிடையாது. அழகராக கூடியவர் சாபமோச்சனம் கொடுப்பதற்காக வருகிறார். எங்கே கொடுக்கிறார் சொன்னால் இன்னைக்கு மதுரை அருகே உள்ள வண்டியூர் இடக்கூடிய அந்த பகுதியில தான் மண்டுக மகரிஷிக்கு சாபமோச்சனம் கொடுக்கிறாரு. அது மண்டூராக இருந்தது. நாள் வருவி அது வண்டியூரா மாறி போச்சு. காரணம் என்னன்னா, ஆத்துல இறங்குறாரு அப்படின்னா இன்னைக்கு இந்த பக்கம் இருக்கிறது என்ன, மீனாட்சி அம்மன் வடக்கு பக்கம் என்ன இருக்குது, வைகை. அதே அந்த பக்கம் என்ன இருக்குது, அங்கே இருக்கக்கூடியது கிருத்துமாநதி. இன்னும் இவர் எந்த ஆத்த முதல் 2 ஆத்த கடந்துதான் போகணும். முதல்ல நதி இருந்தது ஆரம்பத்துல கிருத்துமா நதி தான் இருந்தது இல்லையா? ஆமா, கிருத்துமா நதி போய பிறகு வைகை இடத்திலக்கூடிய மீனாட்சி திருக்கல்யாணத்திற்கு குண்டோராகக்கூடிய குணவனத்தை வந்த பொழுது அவனுக்கு நீர் பற்றாக்குறையின் காரணமாக சிவபெருமான் அவரை அழைத்து சென்று கை வை என சொல்லும் பொழுது அது வைகையாக உருமாறி நீர் பெருக்கெடுத்து ஓடியது ஒரு காரணம். அதனாலதான் எல்லா நதியுமே நேரடியாக போய் கடலை கொடுக்கும். ஆனால் வைகை மட்டும் நேரடியாக போய் கடலை கலக்காது. ஆளாம் மிஷன் கொடுத்த கடலில் நான் நேரடியாக போய் கலக்க மாட்டேன். இன்னைக்கு எங்க போய் கலந்து போகுது, ராமநாதபுரம் மாவட்டம் 48 கழுது பறக்காத அந்த இதுல போய் கலந்தா அங்க இன்னைக்கு போகுது. அடிப்படை கருத்து. இப்ப தொட்டு வச்சது அப்படின்னா ஒரு விமோச்சனை யார் ஒண்ணு அழகர் ஆத்துல இருக்கும்போது காரணம் என்ன, சித்ரா பௌர்ணமி என்று அழகருடைய வருகை வருகிறது. அப்ப என்ன பண்ணார் திருமணநாயக்கர் அப்படின்னா, இந்த விழா காலக்கோலத்தோடு மீனாட்சி திருக்கல்யாணத்தையும் சேர்த்து நடத்தணும் என்று சொன்னால் 2ஐ பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் என்று சொல்லி திருமணநாயக்கர் அந்த கல்யாணத்தை அப்ப நடத்தி வைக்க பாக்குறாரு. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த அம்மா கேட்டுக்கிட்டது உண்மை. அண்ணன் வந்து தாலி எடுத்து கொடுத்தாதான் நான் திருமணம் பண்ணிக்குவேன் சொன்னது உண்மை. யாரு? மீனாட்சி. ஆனா அழகராக கூடியவர் வராரு. வந்தவர் என்ன பண்றாரு, ஆத்தை கடக்காமலே போயிடாரு. ஆனா அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க, அந்த தங்கச்சி தான் வரதுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதனால அவர் காலை திரும்பி போறாரு அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அதையும் பாருங்க, மீனாட்சிக்கு சுப்பநாதருக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னது. எப்ப பாருங்க, அழகர ஆத்துல இறங்குவதற்கு முன்னாடியே அழகர வருகையை எதிர்பார்த்து ஒருத்தர் இறந்து நிற்பாரு வெள்ளி குதிரையில. அப்ப யாரு இறங்கி நிற்கிறாங்க இங்க? அப்படிதான் சொல்லுவாங்க, கோழி முட்டி இல்லையா, திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு கோழி முட்டி திருமணம் சொன்னா கோவிச்சு நேரம் எங்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு கதை இருக்கு. ஆனா இங்க போறாருன்னு ஒரு கதை இருக்கு. ஆனா அவர் என்ன பண்ணாரு, ஆத்திலே இறங்கி இறங்காது சாமபோச்சனை கொடுத்துட்டு அவர் எங்க போறாரு அப்படின்னா ஏழுமலை நோக்கி போறாரு அப்படிங்கிறது ஒரு கூற்றாக இருக்கிறது. இன்னொரு கதை ஒரு வைக்கிற அது அபாண்ட கதை. இவர் அங்க போனாரு, கல்யாணத்துக்கு போல துருக்கநாச்சிங்கிற அம்மாவை பார்க்க போயிட்டாங்க. இன்னொரு கதை சொல்றாங்க. இதுல நம்ம வந்து தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பொய் பேசக்கூடாது. நம்ம பேர் வாங்கிட்டு மக்கள் இருக்கிற பொய்யான விஷயத்தை பேசணும். கழிக்கிறதுக்காக அவர் என்ன பண்றாரு, ஆத்துல இறங்குறாரு. பொய்ய பேசலாம். ஆனா தெய்வத்தை பொய் சொல்லி பேசுமா அது மாபெரும் தவறு. நம்மளால தெய்வத்தை கூட விட்டு வைக்கிறது கிடையாது. அவர் இந்த தப்பு பண்ணாரு இந்த தப்பு பண்ணாரு கதைகள் எல்லாம் கட்டிவிடக்கூடியவர். மோட்சம் தருவதற்கு போறது காரணம் என்ன அப்படின்னா, நூபரங்களில அந்த மண்டகமாக இருந்தது அப்படின்னா சுதபச முனிவர். சுதபச முனிவரே நூபரங்களை தவம் இருக்காரு. அந்த இடத்துக்கு கோபமான கொண்ட துர்வாசம்னு வர்றாரு. ஒரு வருகின்ற பொழுது இவர் துர்வாச முனிவர் வரும் பொழுது இவர் சுதபச வந்து கண்டுக்கல. அதனால அவர் சாபம் கொடுக்கிறார். நீ மண்டகம் என்றால் தொலையாக போவாயாக கண்டுபிடிச்சு பார்த்தாரு. வந்தது நீங்க தான் தெரியாது, நான் இஷ்டம் இருந்தேன், நான் கலைக்க கூடாது இதுல இருந்தேன். இப்ப எனக்கு சாபம் கொடுத்தீங்கன்னு சொன்னோம்னா அப்பதான் அவர் யார சொன்னாரு, நான் அழகருக்கு அங்க மதுரைக்கு போகும்பொழுது நான் எனக்கு வர்ற வழியில எனக்கு நீ காட்டணும், அப்பொழுதுதான் விமோச்சனம் தரு அப்படின்னு. இவர் எங்க இருந்தாரு, மதுரை அங்க இருந்தாரு. அதுவும் ஒரு சின்ன எனக்கு சந்தேகம் இருக்குது. தவளை உருவத்துல இருக்கிறதுனால விமோச்சனம் கொடுக்கணும். ஆனா அன்னைக்கு பாருங்க வைகாயத்துல போகும்போது மண்டுக முனிவர் உருவத்துல தான் வச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு சின்ன கதை. என்னுடைய கதை என்ன அப்படின்னா, அப்ப மதுரை மீனாட்சி அம்மனுக்கு திருமணம் கொடுத்ததும் இவர் அழகர் போய் தலையெடுத்து கொடுக்கல. ஆனா அழகர் தான் தலையெடுத்து கொடுத்தாரு. எல்லாரும் சொல்லுவாங்க சிவபெருமானே அண்ணனாக உருமாறி அங்கே திருமணம் செய்து வைத்ததுனாலதான் அவருக்கு கள்ளழகர்னு பேர் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. கள்ளழகர்னு பேர் வந்ததுக்கு கள்ளர் முதல்ல அழகர்கள் வந்து புறப்படும் பொழுது கல்வர்கள் அனைவரும் அவரை கூடி கள்ளருந்து
அருந்திய காரணத்தினாலதான் இன்னைக்கு கல்லந்திரின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே கல் அருந்திய காரணத்தினாலதான் அவருக்கு கல் அழகர் என்று பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது. கல்லறுவனம் பூண்டு போன ஒரு காரணத்தினாலதான் இன்னைக்கு எது வரைக்கும் போவாரு, கல்லாக்குளம் வரைக்கும் தான் கல்லறுவனத்துல போவாரு. கல்லாக்குளத்துல போய் அங்கே உருவத்தை மாற்றி சுந்தரராஜ பெருமாள் என்ற பொருளை போயிடுவாரு. இதான் அடிப்படை கருத்து. கல்லறுவனத்துல போன காரணத்தினால இன்னைக்கு அழகருக்கு அடுத்த பெருந்தன்மை கல்லந்திரின்ற ஊர் உண்டு இல்லைங்களா? அப்ப அழகரா வந்தது தாலி எடுத்து கொடுத்தது யாரு? அழகரா வந்து யார் தாலி எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய பவளக்கடிவாய் பெருமாள் ஒரு பெருமாள் இருக்கிறார். அந்த பெருமாள் தான் என்ன பண்றாரு, இங்க இந்த அம்மா தாலி எடுத்து கொடுக்காவிட்டால் திருமணம் செய்ய மாட்டேன்னு இந்த அம்மா அடம்பிடிக்கிறாங்க. அப்பதான் என்ன பண்ணாரு, இங்கே திருப்பரங்குன்றத்தினுடைய பவளக்கடிவாய் பெருமாள் அவரும் அண்ணன் தானே என்று சொல்லி அந்த பெருமாள் வந்து என்ன பண்ணாரு, தாலி வார்த்து கொடுக்கின்றார். அங்கே நடந்து முடிந்தது திருமணம் ஆகக்கூடியது. அடிப்படை கொஞ்சம் பற்றி பேசணும். உண்மைதானே சாமி? எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, சிவபெருமான் வந்து இன்னைக்கு மதுரையில மேலமாசவில் இருக்கு. மேலமாசவில் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அண்ணன் அழகர் வர்றதுக்கு காலதாமதம் ஆயிடுச்சு. ஒரே கோவப்படுறாங்க. அப்ப சிவபெருமான வந்து ஒரு தாலி கட்டிக்க மாட்டான்னு சொல்லி சிவபெருமான் என்ன பண்றாரு, அழகாக உருவமாறி வர்றாரு. அப்படி உருவமாறி வரும் பொழுது இதுல வர்றாரா போறாரு வேற விஷயம். திருமணம் நடந்தது அங்கேதான தேர்வு தானே, அதுவே சிந்திக்க வேண்டிய விஷயம் தான். இவர் போகும்பொழுது அழகர் அப்படி வர்றாரே அப்படின்னு அன்னைக்கு அங்கே அழகர்களை ஆசைப்பட்டு தாசிகளை மறிச்சுக்கிறாங்களாம். தாசிகளை மறிச்சிட்ட காரணத்தினால இவர் காலதாமதமாய் போறாரு. அப்படி போகும்பொழுது தாசிகளை மறிச்சிட்ட காரணத்தினால அன்றைக்கு இது மேல தாசி வீதி, இன்றைக்கு அது மேல மாசி வீதியாக மாறியது என்று ஒரு கதை. அப்ப அவர் போறாரு, ஏன் காரணம் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப சிவபெருமன் என்ன சொன்னாரா, சிவபெருமன் என்ற அழகரு எம்மனா வரும்பொழுது என்னை தாசிகளை மறிச்சுட்டாங்க, அதனால கொஞ்சம் காலதாமதம் ஆகிவிட்டதுன்னு சொல்லி திருமணம் நடந்தது அப்படின்றது இன்னொரு ஒரு வரலாறு. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். மக்கள் பேசும்பொழுது டிஆர் விஜய் கவிதா வெளி வந்தாங்க, இவங்க சரியா பேசினாங்களா, மற்றொரு நாடகம் பேசும்போது சரியா பேசினாங்களா, இதுல உண்மை என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த தாசிகளுக்கு உண்டான சர்ச்சைகள் நிறைய உண்டு. தாசிகள்னா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, விளை மாதர்கள் நினைக்கிறாங்க தாசிகள் என்று சொன்னார். தாசி என்பது வேறு, வேசி என்பது வேறு. தாசி என சொல்லக்கூடியவர்கள் இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், இறை தொண்டு செய்யக்கூடியவர்கள் தான் தாசிமார்களாக அன்று இருந்தார்கள் என்று சொன்னால், ஆமா தாசி என சொல்லக்கூடியவர்கள். அப்ப அன்னைக்கு இருந்தவங்க அந்த வீதியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தாசிமார்கள் என்று சொன்னால் இறை தொண்டாற்றக்கூடியவர்களுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். எவர் ஒருவர் இறை தொண்டாற்றுகிறார்களோ அவர்களுக்கு இவர்கள் பணிவிடை செய்யக்கூடியவர்களாக இருந்ததாலதான் தாசிமார்கள் என்றது பாருங்க மேலதாசி வீதி என சொல்லக்கூடிய பேர் அதுக்கு இருந்துச்சு. அப்படின்ற கருத்து இதான் அடிப்படை. பெருமாள் தான் வந்து தாலி எடுத்து திருமணம் முடிச்சே தவிர இங்க இருந்த அழகர் போக கிடையாது. அடிப்படையே அதுதான். அப்ப அது வேற விஷயம், இது வேற விஷயம். ஆமா, மீனாட்சி பிறகுறாங்கல்ல, மீனாட்சி பிறக்கின்ற பொழுது எல்லா பெண்மணியுமே எப்படி பிறப்பாங்க, இவள் எப்படி பிறந்தா? இவன் 3 பொங்கையோடு பிறந்தாள். அதே 3 பொங்கலோடு பிறப்பதற்கு என்னங்க காரணம்? காரணம் இருக்கு சாமி, காரணம் இல்லாமல் பிறப்பதற்கு உண்டா? ஏன்னா முதல்ல மீனாட்சி மதுரையில் பிறப்பதற்கு காரணம் அப்படின்னா, இப்ப கந்தர்வ லோகம்னு ஒரு லோகம் இருக்கு. அந்த லோகத்துல ஒரு முனிவருடைய மனைவியாக கூடிய ஒரு பெண்ணாக கூடியவள் வித்யாவதினு ஒரு பெண் இருந்தா. அந்த பெண்ணாக கூடியவளுக்கு பாத்தீங்க அப்படின்னா சதாசிவமும் அதாவது அம்பிகை வழங்கக்கூடிய அருள் பெற்றவள். அப்ப மீனாட்சி அம்மனுடைய அந்த வருகைக்கு முன்னதாக ஒரு பெண் தெய்வம் ஒன்று சொன்னால், அங்கே அம்பிகையுடைய தெய்வமயத்தை வழிபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, நான் எப்பொழுதுமே உன்னை தவிர வேறு எந்த தெய்வத்தை வணங்கக்கூடாது என்று அந்த பெண்ணாக கூடியவள் அங்கே இருந்து கேட்டுக்கொண்ட வரத்தின்படியாக அந்த அசுரீர் குரலாக என்ன சொல்லுது அப்படின்னா, பின்னொரு ஜென்மத்தில நான் உனக்கு மகளாக பிறப்பேன் அப்படின்னு அந்த வித்யாவதி பெண்ணுக்கு அங்கே வரத்தை கொடுத்தால் அந்த தேவியாக கூடியவள். இந்த அம்மா என்ன பண்றாங்க, காஞ்சனமாலையாக பிறக்கின்றார். காஞ்சனமாலையாக பிறந்து இங்கே மன்னனை யார் வளர்க்கின்றார்? காஞ்சனமாலையோட புருஷன் யார் சாமி? இப்போ என்ன கதையை சொல்றீங்க நீங்க? நீங்க கேட்ட கதைக்கு நான் வரேன் நான். அப்ப இந்த அம்மாவுக்கு என்ன வர குழந்தை இல்ல. அப்பதான் இந்த அம்மாவுக்கு ஞாபகம் வருது, ஆக நமக்கு தேவி வாக்கு கொடுத்தாலே தனக்கு குழந்தையாக பிறப்பேன் என்று சொல்லும் பொழுது காஞ்சனமாலையோட கணவரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, அந்த யாகத்தை நடத்துகின்ற பொழுது அந்த யாகத்திலிருந்து 3 வயது குழந்தையாக வந்தால் யாரு? மீனாட்சி. காஞ்சனமாலைக்கு கணவன் மலையத்துவச பாண்டியன். அப்ப இந்த பெண்ணாக கூடிய 3 வயது பெண்ணாக வெளியே வருகின்ற பொழுது அப்பதான் இந்த பெண்ணை பாக்குறாங்க. பெண்ணுக்கு 3 விதமான கொங்கை இருக்கிறது, 3 கொங்கைகள்.
இப்போ பயம் வந்துருச்சு. பார்த்தவங்க பயப்படுறாங்க. என்னடா வந்து இப்ப ஒரு வித்தியாசமா வந்திருக்காளே. இல்ல 3 வயசுல இருந்து வருது. வந்த பிள்ளைக்கு 3 கொங்கு இருக்குதுன்னு சொல்லி 2 பேரும் பாக்குறாங்க. அப்ப அசலாக குரலாக கூடிய சொல்றாரு, அம்மா இருவரும் பயப்பட வேண்டாம். குழந்தையாக கூடியது ஆண் பிள்ளையை போல் வளர்க்க வேண்டும், பெண் பிள்ளை போல் வளர்க்க கூடாது. வீரகரத்தை கற்றுக் கொடுத்து ஒரு ஆண் பிள்ளையை போல் வளர்க்க வேண்டும். அந்த பிள்ளையாக கூடியது வளர்ந்து பெரிதாகி பருவமடைந்து எந்த ஒரு ஆண்மகனை பார்த்து வெட்கப்படுகிறானோ அப்பொழுது இந்த 3வது பொம்மை மறையன்னு சொல்லி அது சிறு கொள்ளாக கூட சொல்லிருச்சு. இந்த 3 பொம்மை ஏன் வந்துச்சு அப்படின்னா, இந்த மீனாட்சி என்ன பண்ற அப்படின்னா, பார்வதியாக இருக்கின்ற பொழுது சிவனுடைய 2 கண்களையும் மூடிக்கொண்டு விளையாடுகின்ற பொழுது சொல்றா, அந்த நெற்றிக்கண் இருக்கின்ற பொழுது 3 கண்ணேன்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்றாங்க, சிவபெருமானை எள்ளி நகையாடுகிறாள். யாரு? சக்தியாக கூடியவர். அப்ப சிவனுக்கு கோபம் வந்துருச்சு. நெற்றிக்கண்ணாக கூடியது கொடுத்தது யாரு? ஆதிபராசக்தி. கொடுத்துட்டு இவளே என்ன வந்து 3 கண்ணேன்னு சொல்லி தன்னை ஏளனமாக அதாவது நகைக்கிறானே என்று சொல்லி அப்பதான் சிவபெருமான் சொன்னாரா, என்னை எப்படி 3 கண்ணு நீ சொன்னியோ, நீ 3 கொங்கையோடு பிறப்பாய். எப்படி 3 கொங்கையோடு பிறப்பாய்? எந்த கண்ணை இழிவாக நீ பேசினாயோ அந்த கண் பார்வைப்படும் பொழுது உன்னது 3வது கொங்கை மறையும் சொல்லி சாபத்தை கொடுத்தாரு. யாரு? சிவபெருமான். அதுல 2 விஷயம் உண்டு. தன்னுடைய கணவனை இவங்கதான் தன்னுடைய புருஷன் அப்படின்னு தானே தெரிந்து கொள்வர்கள் 2 பேரு. ஒன்று சந்திரமதி, மற்றொன்று மதுரை மீனாட்சி அம்மன். சரியா? என்று தன்னுடைய கட்டிக்கக்கூடிய கணவனை நீ பார்க்கின்றாயோ அன்றைக்கு இந்த 3வது உண்மை மறந்துவிடும். அந்த பார்த்தவங்க வெக்கப்படுறாங்க, பேசினாங்க. சாமி இது எப்பொழுது மறையும் அப்படின்னு சொல்றப்ப தன்னுடைய கணவனாக வருகின்ற பொழுது இன்னைக்கு வரக்கூடிய கணவனை எப்பொழுது பார்க்கின்ற வெட்கப்படும் பொழுது இவ பயங்கர, அதாவது ஆண்மனுடைய சுகமா இருந்தவன். இவ எப்போ வெட்கப்பட்டு அடுத்த ஆம்பளைக்கு தனம் முடிஞ்சு பணிஞ்சு நிற்கிறாளோ அவன் தான் உனக்கு வரக்கூடிய கணவன். அப்ப அந்த 3வது வகையை மறைந்து சொல்லி சிவனை பார்க்கும்போது மறைந்தது. அதே மாதிரி சந்திரவனுக்கு தாலி கழுத்தில் இருக்கும் பொழுது யாருடைய கண்களுக்கு தெரிந்ததோ அவன் தான் உன் புருஷன் அப்படின்றதுக்காக தான் அந்த அடிப்படை விஷயம் வந்ததுக்கு காரணமே இல்லைங்களா? ஒவ்வொரு விஷயம் ஏளனமாக இந்த 3 கண்ணன் என்று சொல்லியதனால சிவபெருமான் கொடுத்த சாபத்தின்படியாக இவன் 3 கொங்கையோடு பிறக்கின்றாள். அந்த 3 கண்ணோடு பார்த்த பொழுது இவருடைய 3வது கொங்கை மறைகின்றது. அதன் பிறகுதான் பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் இது வந்து வேறுபட்ட மதுரையில் வாழக்கூடிய தெய்வம் மீனாட்சி இருக்கும் பொழுதே கண்ணையை மதுரை அழித்தாள் இல்லைங்களா? அதுலயும் அழிக்கின்ற பொழுது ஒரு வேற அடிப்படை காரணத்தை பாருங்க. மதுரையில ஒரு பகுதியை தான் அழிச்சார். பிறந்தது இவங்க எங்க? கண்ணகி பிறந்ததே எங்க? பூம்புகார் பட்டணத்திலே. பூம்புகாரை பட்டணத்திலே அங்க போய் வளர்ந்தது தானே. ஏன்னா ஆரம்பத்துல சங்கமணி, சங்கமணியில் இந்த பேர் என்ன பண்றாங்கன்னா எண்ணெய் தொழில் செய்வார்கள். இவங்க திறந்தவரும் அந்த வியாபாரத்துக்கு போகின்ற பொழுது என்ன பண்ணுவாங்க, போய் விளக்கு ஒரு கோவில்ல கூட்டிருந்த கோவில்ல போய் விளக்கு போடுவாங்க. அப்படி விளக்கு போடும் பொழுது அந்த அரசருடைய கட்டளையாக கூட அந்த கோவில்ல யாரும் விளக்கு போடக்கூடாது. ஏன்னா தனக்கு குழந்தையின் காரணமாக இல்லாத காரணத்தினால இந்த காளி கோயிலை கட்டி, ஆனா அந்த காளி கோயில் கட்டியதுல இருந்து அவருக்கு குழந்தை பாக்கி கிடைக்காதனால கோபத்துல அந்த அரசர் இந்த கோவிலை மூடிடுறாரு. மூடி என்ன பண்ண, யாரும் இதை வணங்கக்கூடாது என்று கட்டளையிட்டு காவலாளிகளை வாயில நிறுத்தி வச்சுட்டு போறாரு. அவர் போன வாரம் அப்படிதான் ஒரு கதையை தொட்டு பேசும்பொழுது விளக்கு போடுறாங்க அப்படின்னு அது என்ன சாமி தெய்வம் அப்படின்னாங்க ஒரு வழிநாயகம். ஏன் நான் ஒரு விஷயத்தை வந்து அப்படியே மறைச்சிட்டு வருவேன். எதிராளி என்ன படிச்சிருக்காங்களா படிக்கலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க ஒண்ணு விட்டு வச்சுட்டு வருவேன். அது என்ன கோயில்னா காளி கோயில். விளக்கு ஏற்றும் பொழுது எப்படி விளக்கு ஏற்றணும் சொல்லி அந்த 2 பேரையும் சங்கமணியில் 2 பேர்த்தையும் என்ன பண்ணாங்க, தன்னுடைய கணவனை கொண்டு விட்டார். அவர் எண்ணெய் இதெல்லாம் வித்துருச்சு அப்படின்னா திரும்ப மீது இருக்கக்கூடிய எண்ணெயில அகல் விளக்கில தீபம் ஏற்றி உன்னை வணங்குகிறேன் தாயேன்னு கும்பிட்டு போறாரு. எண்ணெயெல்லாம் வித்துருச்சு. வித்த உடனே மீதம் இருந்த எண்ணெயில விளக்கேற்றி சாமி கும்பிடுறாரு. இதை பார்த்த காவலாளிய போய் அங்கே அரசரிடம் சொல்ல அரசர் அவனை கொன்றுவான்னு சொன்னாரு. எப்படி அவனை கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. கொண்டு வான்னு சொன்னத இவனுக்கு தவறுதலாக புரிந்து கொண்டு கொன்றுவான்னு சொன்னாருன்னு சொல்லி அவனோட தலையை அந்த கோயில் வாசல்ல வெட்டிட்டாரு. இவன் என்ன பண்ணிட்டா, தன் கணவனை உயிர் போனவன அந்த அம்மா காளி கிட்ட சொல்லி இன்னைக்கு என்னுடைய கணவனை கொண்டு என்னால்தான் உனக்கு சாவுன்னு சொல்லி அப்பிறவிலேயே அதே உனக்கு மானாக பிறந்தாள். அதே உயிரை விட்டாள். அப்படி பிறந்த உடனே இந்த குழந்தையால் உனக்கு உயிருக்கு ஆபத்து என்று சொன்ன உடனே தன்னுடைய ஒரு படையில வைத்து அந்த ஆற்றில விட்டு விட்டாள். அப்படி காவேரியில விட்டு போய் காவேரி பூந்ததுமே இன்னைக்கு காவேரி பூம்பட்டு அப்படின்னு பேர். அங்க போய் பிறக்கும் பொழுதுதான் அவள் யாரை திருமணம் முடிச்சா, கண்ணகி அங்கே கோவலனை திருமணம் முடித்தாள். என காளி வரம் முடிக்கிறது. எந்த வாசலிலே இறந்த இவருக்கு நீதியை நான் கொடுப்பேன்னு காளி சொன்னதுனாலதான் காளியோட அவதாரமாக அங்கே பிறந்தால் கண்ணகின்னு சொல்றாங்க. கண்ணகியோட
மாதவி கற்பு. ஆமா, கற்பு கரசி சிறந்தவர். எல்லாருமே சொல்றாங்க அவளே ஒரு வேற மாதிரி தானே. அவளை போய் எப்படின்னா கண்ணகியுடைய சிறந்த விளையாடுனா மாதவி தானா, புரியுதுங்களா? அப்ப அழுத்தி விட்டான். பிறகு எல்லா பொருளையும் இருந்தவனையும் 2 சிலம்போடு மதுரைக்கு வர்றாங்களா? அப்ப பிழைப்புக்காக ஏதாவது ஒரு சிலம்பை வச்சு வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலம்பு வைக்கும் போது நடந்த என்ன பிரச்சனை? அந்த சிலம்பிலே இருந்து மாணிக்கப்பறர்கள், அங்கே கண்ணகியினுடைய சிலம்பிலே இருந்து மாணிக்கப்பறர்கள், ஆனா பாண்டியத்திலிருந்து அதுல இருந்து முத்துப்பறர்கள் இருந்தது. அப்ப தவறாக ஒரு சிலம்பு பாண்டியனுடைய சிலம்பு காணாம போய் நட வைக்க போகின்ற பொழுது இந்த சிலம்பு தான் என்று அவனை பிடிச்சு போய் என்ன பண்ணாங்க? அங்க கொள்ளனாக கூடியவனுடைய தந்திரம், ஏன்னா அவன் எடுத்து வச்சுக்கிட்டான் யாரு ராணுடைய சிலம்பை அவன் களவாடி வைத்துக் கொண்டு இந்த சிலம்பு அதே போல் இருக்கிறது என்று சொல்லி, ஏன்னா உள்ள இருக்கிறது மாணிக்கப்பறவை என்பது அந்த கொள்ளனுக்கு தெரியாது. கொள்ளன் என்ன பண்றான், இந்த மாதிரி சிலம்பை திருடி விட்டான் ஒருவன் என்று சொல்லி அங்கே அவன் புகார் அளிக்க, அப்ப அரசவைக்கு அழைத்து வரப்பட்டான் யார்? கோவலன். சரியாக விசாரிக்காத ஒரு காரணத்தினால அவனை தலை துண்டிக்கப்பட்டான். ஒழுங்கா கேட்டிருந்தார் அப்படின்னா, விசாரிச்சாங்க அப்படின்னா அந்த தலை தப்பித்திருக்கும். அரசர் அவசரப்பட்டு கொள்ளன் சொன்னானே பார்ப்பதற்கு சிலம்பு 2 ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி திருடிட்டு பொய் சொல்றேன் என்று சொல்லி என்ன பண்ணாரு, அவனுக்கு அநீதியாக தீர்ப்பை வழங்கினார் நெடுஞ்செழிய மன்னனாக கூடிய. அப்படி கண்ணைக்கு ஒரு சிலம்பை ஏந்தி நின்று கொண்டு தீர்ப்பை இன்னைக்கு நீதி கேட்ட இடமே மதுரையில கோவல நகர்னு ஒண்ணு இருக்கு. சிலம்பு ஏந்தி சிலம்பு அது மதுரைக்கு வரையில அதான் அதுக்கு பேரு உண்டு இல்லைங்களா? அப்படி நீதி கேட்கும் பொழுது இவள் உடைத்து பார்க்கும் பொழுது அங்கே இருந்தது மாணிக்கக்கல். தவறாக திருப்பி விட்டேன் சொல்லி தன்னுடைய உயிரை விட்டான் என்பது அன்னைக்கு பாக்கியமனாகப்பட்டவன் இல்லைங்களா? இது அடிப்படை கருத்து. இப்ப மகாபாரதத்துல பாண்டவர்கள் அப்படின்னா நம்ம யாரை சொல்லுவோம்? பாண்டவர்கள் யாரை சொல்லுவோம்னா தர்மன், பீமன், நகுல், அதாவது அர்ஜுனன், சகாதேவன், நகுலன் என்ன சொல்லக்கூடிய 5 பேரை சொல்லுவோம். அண்ணன் தம்பி பரப்புலையே அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் கடைசி வரைக்கும் சொந்த பந்தத்தோடு இல்லாமல் வாழ்ந்தவன் யாருன்னா கர்ணன். விரும்பாவாது அங்கிட்டும் சேர முடியல, அண்ணன் தம்பி இருந்து இங்கிட்டும் சேர முடியல. அப்ப 2 பக்கமே சேர முடியாமல் இருந்தவன் யாரு அப்படின்னா கர்ணன். இன்னைக்கு மாபெரும் வாரி வழிகள் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டு யாரை சொல்லுவாங்கன்னா பெரிய கர்ணம் பரம்பரை அள்ளி கொடுத்துட்டோம் அப்படிமா. இது ஏங்க கர்ணனை மட்டும் வாரி வழின்னு சொல்றோம், என்ன காரணம்? கர்ணனை மட்டும் வாரி வழிகள் அப்படின்னு சொல்றதுக்கு அடிப்படை காரணம் என்ன பாருங்க. மகாபாரதத்துல 6 சாவு 100 சாவு ஒரு கதை இருக்குது. இந்த 6 சாவு 100 சாவு அப்படின்னா கௌரவர் 100 பேர். 100 பேர்த்துல விகர்ணன் மட்டும்தான் இங்க நல்லவனா இருந்தாங்க. நீங்க அண்ணன் தம்பி இருந்தாலும் அநியாயம் பண்றாங்க, அத்துழியம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி உங்க ஊரை இருக்க மாட்டேன் அப்படின்னு வெளியே வந்து விட்டான். அதனால அங்க போய் இவன் சேர்ந்தா அப்படின்னா 99 போன கர்ணன் போனா 100வது ஆள். 6 சாவு அப்படின்னா பாண்டவர்கள் தர்மன், பீமன், அர்ஜுனன், நம்ம சகாதேவன் சொல்லக்கூடிய 5 பேர். இங்க 5 பேர்த்துல இவன் போனா அப்படின்னா 6வது சேர்ந்தால் 6 சாவு. 6 சாவு. இதுக்கு என்ன ஒரு சந்தேகம்னா பாண்டவர்கள் 5 பேர் தானே. பாண்டவனுக்கு எத்தனை மனைவிகள்? பாண்டவனுக்கு 2 மனைவி. பாண்டவனுக்கு குழந்தை பார்க்கும் தன்மை கிடையாது. ஆனால் பிறகு பஞ்ச பாண்டவர்கள் தர்மன், பீமன், அர்ஜுனன், சகாதேவன் 5 பேரும் பிறப்பதற்கு காரணம் என்னன்னா குந்தி தேவியாக கூடியவளுக்கு கிடைத்த ஒரு வரத்தின்படியாக மந்திரத்தை பிரயோகிக்க ஒவ்வொருத்தர் மூலமாக ஒரு குழந்தைகள் அவளுக்கு பிறப்பதற்கு காரணமாக இருந்தது. எதுவுமே தெரியலன்னு சொல்ல மாட்டீங்களா? அதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா இதுல தன்னுடைய தங்கைக்கு குழந்தைகள் கிடையாது. நாடகம் கொடுக்கும் பொழுது வழியாக யாரு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நிறைய பேர் பேசுவாங்க. ஆனா அதுல எனக்கு ரொம்ப நல்லா பேசக்கூடியவங்க யாருன்னா திலகதி வந்தா பிடிக்கும். நீங்க வந்து அதாவது எனக்கு என்னன்னா தொட்டு பேசணும். சில ஊர்ல வந்து இந்த ஊரை ஏமாத்துறது என்ன வேலை அப்படின்னா ஒரு புராணம் தெரியல அப்படின்னா சண்டை போட்டு கிடப்பா பாருங்க. அது ஏன் சண்டை போடுறான்னு ஊருக்காரங்க கேட்க மாட்டாங்க. ஆனா சண்டை போட்டு எடுக்கிறது அவங்களுக்கு பிடிக்கும். ஐயா வள்ளிக்கு நான் சண்டை வந்துருச்சு, ஆனா ஏன் சண்டை வந்துச்சு இதுல யார் பேச தவறு சரின்னு அதை பார்க்க மாட்டாங்க. சண்டை வந்துருச்சு நானும் சூப்பர். நாம என்ன பேசினா கூட அங்க இருக்கிறவங்களே தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. என்ன விஷயத்தினால சண்டை தெரியும். நம்ம உண்மை பேசுறோமா பொய் பேசுறோமா இல்ல பேசி வச்சுக்கிட்டு பேசுறோமா அப்படின்னு கண்டுபிடிச்சு எந்த கதையை தொட்டாலும் எந்த ஒரு கலைஞன் அந்த கதையை தொட்டு முழுமையா பேசுறோம்னா அவன் தான் கலைஞன். ஏன்னா அதனாலதான் சொல்றேன். ஏன்னா எதையும் தெரிந்து கொண்டு யாரும் வருவது கிடையாது. இந்த இடத்துக்கு வந்த பிறகு தெரியாமல் போக கூடாது என்பது என்னுடைய எண்ணமாக கூடியது. நீங்க சொன்ன மாதிரி அவ கேட்கும் பொழுது ஏன் சொல்ல வந்த அப்படின்னா கவிதான்னு சொன்னோம்னா அவங்க எதை தொட்டாலும் பேசுவாங்க. ஏன்னா தொண்டுலிங்க ஒரு ஊரும் அப்படித்தான். புராணங்களை நல்லா ரசிக்கக்கூடிய ஊர், அமைதியா இருப்பாங்க, ஒரு ஆரவரம் இருக்காது. ஆனா காலையில சொல்லுவாங்க, நல்லா பேசுனாங்கன்றது காலையில தான் தெரியும். அந்த மாதிரி இந்த ஊரு. அப்ப பேசும் பொழுது பாண்டவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது அப்படின்னா 5 பேரும் 5 பேர்ல பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய தங்கைக்கு குழந்தை இல்லாத பொழுது அந்த அம்மாவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவருடைய இது அந்த அமிர்தபானத்தை கொடுக்கின்ற பொழுது அவளும் 2 குழந்தைகளை பெற்றெடுத்தாள். குந்தி தேவி
சிறுபிள்ளையாக இருக்கின்ற பொழுது துர்வாச முனிவருக்கு கோலமே வராததுக்கு பணிவிடை செய்தாங்க. குந்தி போஜனுக்கு மக கிடையாது. உண்மையிலேயே குந்தி போஜன் வந்து மக கிடையாது. இவன் மாமன் மகதான். ஆனா மாமன் மகளை தன்னுடைய மகளாக வளர்த்தான். யாரே குந்தி போஜன். குந்தி போஜன் வளர்த்த காரணத்தினால குந்தி தேவி. ஆனா உண்மையான பெயர் என்ன அப்படின்னா புரதை இல்லைங்களா? அப்ப அவர் வளர்க்கின்ற பொழுது சிறுபிள்ளையா இருந்தாலும் பணிவிடை செஞ்சாரே அப்படின்னா எனக்கு சிறுபிள்ளையாக இருந்தாலும் எனக்கே கோபம் வராத அளவுக்கு நீங்க பணிவிடை செஞ்ச அப்படின்னு சொல்லி பின்னாடி வாழ்க்கையில் என்ன நடக்க போனதோ தெரிஞ்சுட்டாரு. அப்ப குழந்தை பாக்கியம் கிடையாது கவனம் மூலமாக அப்படின்னு சொல்லி இங்க வாமா பணிவிடை செஞ்ச காரணத்தினால உனக்கு நான் புத்திரகாமேஷ்டி சொல்லுகிற ஒரு 5 மந்திரத்தை சொல்றேன். நீ யாராருக்கு சொல்றாயே இந்த மந்திரத்தின் மூலமாக நீ குழந்தையை பெற்று எடுத்துக்கலாம்னு சொல்றாரு. கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு. போன உடனே இவளுக்கு ஒரு சந்தேகம் அன்னைக்கு இல்ல இன்னைக்கு இல்ல அன்னைக்கே வந்து இன்னைக்கு மனுஷன் சொல்றதுக்கு வேலை இல்ல. புராண காலத்திலே சந்தேகம் வந்துருச்சு. அப்ப சந்தேகம் வந்தவங்க உண்மையா கொடுத்துட்டு போறாரா இல்ல ஒருவேளை பொய்யா இருக்குமான்னு சொல்லி அந்த 5 மந்திரத்துல முதல்ல யாருக்கு உண்டான மந்திரத்தை சொன்னாவ அங்கே சூரிய பகவானுக்கு உண்டான மந்திரத்தை சொல்றேன். அப்ப சொன்ன உடனே நேரா தோண்டிட்டாரம்மா எனக்கு உண்டான மந்திரத்தை சொன்னேன். என்னுடைய மூலமாக அவனுக்கு குழந்தைய ஒன்று தரப்போறேன்னு சொல்லி சொன்னாரு. உடனே அவனுக்கு பயம் வந்துருச்சு. முனிவர் சொல்லிட்டு போனாங்க. நேரம் அப்படி வந்து நிக்கிறாரு. நம்ம சிறுபிள்ளையா திருமணமாக இருக்கணும். நம்மளை குழந்தைய கொடுத்துட்டாங்கன்னா ஊர்வல ஒரு மாதிரியா பேசணும்னு சொல்லி பயந்துட்டு இருந்தா. நான் வந்ததுதான் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைய கொடுத்தால் கண்ணத்துல இருந்து தோற்பிக்கப்பட்ட ஒரு கண்ணத்துல அவருக்கு கர்ணன் அப்படின்ற பேர் வந்தது இல்லைங்களா? மீதம் உள்ளது எத்தனை வந்ததா? பிறக்கும் பொழுதே ஒரு கவச குண்டலத்தோடு பிறந்தார். அப்ப மீதம் உள்ளது 4 மந்திரம். இந்த 4 மந்திரத்தை பாண்டுமன்னனை திருமணம் முடிக்கின்றார். பாண்டுமன்னனை திருமணம் முடிக்கும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லையான்ற விஷயத்தை சொல்லும் பொழுது அப்பதான் இவ சொல்றார். இந்த மாதிரி நான் சிறுபடியாக பணிவிடை செய்யும் பொழுது அப்ப எனக்கு 5 மந்திரம் கொடுத்தாரு. 5 மந்திரத்தின் மூலமாக இந்த 5 மந்திரத்திலுமே கர்ணனை பத்தி எடுத்தத தன்னுடைய புருஷன்கிட்ட பாண்டுமன்னனை சொன்னாலா சொல்லலையா அப்படின்றது ஒரு விஷயம். அது வேற. இப்ப சொன்னாலா ஒரு மந்திரத்தின் மூலமா ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கின்றத சொன்னாரா சொல்லலையாங்கிறது வேற விஷயம். அப்ப ஒரு வேலை சொல்லிருந்தா அவளை பிரச்சனைக்கெல்லாம் வேலை இருந்திருக்காரு இல்லைங்களா? இதைய பொறுத்த வரைக்கும் சொல்லணுன்றதா எனக்கு தெரியுது. மீத உள்ள 4 மந்திரத்தை சொன்ன உடனே சரி அதன் மூலமாக குழந்தையை பெற்றுக்கலாம்னு சொல்லி முதல் மந்திரத்தை யாருக்கு சொன்னா? முதல் மந்திரத்தை யமதர்மனுக்கு. அப்ப யமதர்மனாக அங்க பிறந்தது யாரு? தர்மன் பிறந்தான். இரண்டாவது மந்திரத்தை யாருக்கு சொன்னா? இந்திரனுக்கு சொன்னார். இல்ல இந்திரன் இல்ல வாயு பகவானுக்கு. வாயு பகவானுக்கு சொன்ன உடனே பிறந்தது யாரு? அங்க பீமன் பிறந்தான். அப்ப 2 பேர். மூணாவது மந்திரத்தை யாருக்கு சொன்னா? இந்திரனுக்கு சொல்லும்போது அர்ஜுனன் பிறந்தான். ஆக 3 மந்திரம் போய்விட்டது. மீதம் உள்ள பஞ்சபாண்டவர் எத்தனை பேரு? பஞ்சபாண்டவர்கள் 5 பேர். 3 மந்திரத்தை சொல்லி தர்மன் பீமன் அர்ஜுனன் பிறந்தார்ல. மீதம் உள்ளது ஒரு மந்திரம் தானே? அங்கதான் எனக்கு ஒரு சந்தேகம். மீதம் உள்ளது ஒரு மந்திரம் தானே? அது எப்படி ஒரு மந்திரத்தை சொல்லி நகுலன் சகாதேவன் 2 பேரும் எப்படி பெற்றெடுத்தாங்க? காரணம் அவ பெற்றிருக்க கிடையாது. அவருடைய தங்கைக்கு அந்த மந்திரத்தை உபயோகப்படுத்தினாங்க. ஆமா அதனால எப்படி சொல்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பெண்களுக்கு உண்டான மர்மம் ஏன்னா அஸ்வினி என்ன சொல்லக்கூடிய இல்ல ஒரு கதாபாட்டை பண்ணிட்டு பேசுவாங்க. அதனால நான் கேட்கிறேன் வேற ஒண்ணும் இல்ல. நீ எப்படி பேசுறீங்கன்னு தெரியும். ஒரு கதாபாட்டை உங்க பெண்களுக்கு உண்டான மர்மம் 7 வகையான பருவம். என்ன பருவம்? பேரில் பெருமை மங்கை மனதை அறிவை தெளிவு பேர் என்று சொல்லக்கூடிய 7 வகையான பருவங்கள். 7 வகையான பருவத்தை நீங்கள் அணுகக்கூடிய பருவம் நான் அணுகக்கூடிய பருவம் மங்கை பருவம். பருவத்தை வீணாக்க கூடாதுன்ற ஒரு காரணத்துல உங்களுக்கு நான் மாப்பிள்ளை வந்திருக்கேன். நல்ல விஷயம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. சொல்லிட்டு ஒரு கேள்வியை வேற தொட்டு வச்சீங்க. எல்லாருமே உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துன்னு சொல்லுவாங்க. சரி நான் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து ஒரு பொண்ணு கிட்ட அப்புறம் நான் மாப்பிள்ளைய அழகான மாப்பிள்ளை அறிவான மாப்பிள்ளை தெளிவான மாப்பிள்ளை பேர சொல்றேன். பிடிச்சிருந்தா நீங்களே ஒரு வார்த்தை சொல்றீங்க. பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி சொல்றீங்க. அதுக்கு மேல எனக்காக ஒரு சிரமப்பட்டு எனக்கு ஒரு மாப்பிள்ளை நீங்க பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க எனக்கு ஆகாத போகாத மாப்பிள்ளைய பார்த்து வரணும். அது ஒரு விஷயம். நாவலர் வந்து வள்ளிக்கு பிடிச்சிருக்க பிடிக்கல நான் உங்களோட சம்மதம் வாங்கிட்டாருன்னு அது எப்படி சம்மதம் வரணும் எனக்கு தெரியும். அதனால மாப்பிள்ளை பேரை சொல்றேன். நம்பாத்தே மாப்பிள்ளையும் உனக்கு மாப்பிள்ளையா உனக்கு
நீங்க சொல்லிட்டு முருகன் தான் என் மாப்பிள்ளைன்னு சொல்றீங்க. இது ஊருக்கு அடங்குமா இல்ல உலகத்துக்கு அடுக்குமா? இப்பேற்பட்ட குடும்பத்துல எவ்வளவு பெரிய மாப்பிள்ளையா பார்த்து வந்திருக்கேன். இவ்வளவு சர்வ சாதாரணமா ஐயோ முருகனை பிடிக்கணும்னு சொல்லி குறை சொல்லிட்டு இருக்கீங்க. இதுவரைக்கும் நீங்க பண்ணது கலகம் இல்ல. இதுவரைக்கும் அறிவார்ந்த சார்ந்தமான எல்லா விஷயங்களும் கேட்டீங்க. எனக்கு தெரியுமான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா முருகன் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லி ஒரு கலகத்தை உண்டு பண்றீங்க பாத்தீங்களா? கலகத்தை உண்டு பண்ண சுவாமியே முருகனை படிக்கல பண்றது வேற விஷயம். முருகனுக்கே பெருமை உண்டான இடம் அப்படின்னு பழனிமலை. சரிங்களா? இன்னைக்கு பாருங்க, அது எனக்கு ஒரு சந்தேகம். என்னது? உங்களை மாதிரி ஆள் வந்தாலே கேட்க முடியும். பழனி மலையில பழனி முருகன் மேல இருக்கிறார். ஆமா. ஆனா ஆரம்பத்துல பழனி மேலதான் இருந்தாரா? முருகன் கிடையாது. கிடையாது. ஆமா. பழனின்னு பேர் வர்றதுக்கு முன்னாடி முருகன் எங்க இருந்தாரு? அவருக்கு என்ன பேர்? பாருங்க, பழனி மலைக்கு பழனி பேர் வந்தது பழத்துக்காக கோச்சிட்டு போன காலத்துலதான் பழனி. பழனி நீங்க ஆரம்பத்துல போறீங்க பத்தியா? போரும் பொழுது ஆரம்பத்திலே கீழே பாருங்க, அடியில பாலகங்காத சுவாமி, பாலசுப்ரமணியம் சொல்லுவாங்க. இந்த பாலகங்காத சுவாமி ஆரம்ப காலத்துல என்ன பேர் அப்படின்னா, இப்ப பாருங்க, பாலசுப்ரமணியம் பாலகங்காத சுவாமி அப்படின்னு முதல்ல ஆரம்பத்துல இருந்து கீழே தான் இருந்தார். ஆனா பழத்துக்காக கோச்சிட்டு போறாரு அப்படின்னா இதுலயும் பாருங்க, அந்த மழை வந்ததுக்கு காரணம் இருக்கு. முதல்ல வந்து போய் மலையை அவர் என்ன பண்றாரு, இருமலாகப்பட்டவன் பிழைப்புக்காக சிவருமன மலையை கொடுத்து இவர் என்ன பண்ணாரு, காவடியா கொண்டு போனாரு சொல்லுவாங்க. காவடி அவர் கொண்டு போல, இந்த துரா கொண்டு சொல்லுவாங்க அப்படின்னா அந்த கீழே தொங்கும். அது மாதிரி ரெண்டு மலையை வச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி போகும் பொழுது தண்ணீர் தாக முடித்த உடனே தன்னை விரும்பி மனம் கட்டியம்மா பாத்துக்க, நான் போய் தண்ணி முடிச்சுட்டு வரேன்னு சொல்றாரு. அப்படி தண்ணி முடிச்சுட்டு சொல்றப்ப அவர் என்ன பண்றாரு, போய் தண்ணி முடிச்சுட்டு போய் மலையை எடுக்க பார்க்கிறாரு. எடுக்க முடியல. இவ்வளவு நேரம் தோல்ல சுமந்து வந்தோம். ஆனா தண்ணீரை அருந்து விட்டு மறுபடியும் மழை எடுக்க முடியும், எடுக்க முடியல அப்படின்னு பார்க்கப்ப பாருங்க, அந்த மலையில ஒரு சிறு பையன் இருக்கான். அவருக்கு இருமணி கோபம் வந்துச்சு, தம்பி யாருப்பா நீ, நான் கொண்டு வர பிழைப்புக்காக போயிட்டு இருக்கான்,
இப்படி இந்த மலையில போய் நீங்க கீழே இறங்கி கீழே அப்படின்னு சொன்ன உடனே இவர் கோபத்துல என்ன பண்றாரு, எரிச்சுட்டார் முருகப்பெருமான். அப்பதான் எழுதி பார்த்தாங்க, முருகா வந்தது அப்படின்றது நீங்க தான்ங்கிறது தெரியாது, தயவு செய்து என்னுடைய கணவனுக்கு உயிரை தாழ்ந்து சொல்லுங்க, உயிரை கொடுத்து என்ன பண்ணாரு, அப்பதான் முருகனுக்கு தெரியுமா. அப்ப 2 மலையில சிவகிரி சக்திகிரி என்று சொல்லக்கூடிய சிவகிரி மலையிலே நீ இடும்பனுக்கு முதல் பூஜை, 2வது சக்திகிரி என்று சொல்லக்கூடிய மலை நான் இருக்கிறேன். என்னை தேடி வரக்கூடிய பக்தர்கள் முதல் பூஜை உனக்கு பண்ணிட்டு தான் பிறகு சக்திகிரி மலை எனக்கு வந்து பண்ணுவான்னு சொல்லி முருகப்பெருமான் சொன்னாரா. அதுலயும் பாருங்க, அந்த முருகப்பெருமான் சொன்னதுக்காக இன்னைக்கு மாதிரி 2 மலையில இந்த பக்கம் ஒரு மலை இருக்கு, அந்த பக்கம் ஒரு மலை இருக்கு இல்லைங்களா. அந்த மலையில அங்கேயே போயிருந்தாங்க, அந்த செவ்வாய் கதிர்வீச்சு என்று சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய இடமே. ஏன்னா போகர் எதற்காக அங்கே தேர்ந்தெடுத்து முருக சிலை வைத்தார் என்று சொன்னால், செவ்வாய் கிரகத்துடைய ஆதிக்கம் அவரிடம் சேரும் பொழுது நவபாசன சிலையாக இந்த முருகனுடைய சிலை இங்கே இருக்கின்ற பொழுது, ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதியாக கூடிய முருகன் என்றதுனால அந்த சிலையின் தாக்கத்தையும் அந்த செவ்வாய் கிரகத்துடைய அந்த தாக்கம் 2 ஒன்று சேரும் பொழுது வரக்கூடிய பக்தர்களுக்கு தோஷங்கள் நீங்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தால கொண்டு போய் இந்த மலை மேல போக வச்சாரு, மேல வச்சாரு. ஆமா. ஏன் வந்து இப்ப தெய்வங்கள் அப்படின்னு பார்க்க போனா சில கோயில்கள் ஏன் முருகனுடைய கோயில் மலை மேல இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்குது சரிங்களா. எதையுமே வந்து போன உடனே ஒரு முயற்சி பற்றி எந்த ஒரு விஷயத்தையுமே சர்வ சாதாரணமாக அடைந்து விட முடியாது இல்லையா. அதனுடைய கஷ்டம் துன்பங்கள் என்னன்றதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு திரைப்பட நடிகை தேவயானி, அவங்க எவ்வளவு நடிகை, அவங்க நினைச்சா மகளை எப்படிப்பட்ட பாடகர் இடத்துல எப்ப இசையமைப்பதை பாட வேண்டாம். ஆனா அவங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஒரு தேர்தல் எடுத்து ஒரு ஜி தமிழ் அப்படின்ற ஜி தமிழ் அந்த டிவில தன்னுடைய மகளை அந்த கஷ்ட துன்பம் என்னன்றது தெரிந்து கொண்டு அடிப்படையை தெரிந்து கொள்ள எதுவும் சுலபமாக கிடைத்து விடக் கூடாது, கஷ்டப்பட்டு தான் ஒன்றை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டியதுக்காக அவங்க சாதாரண அந்த மக்களை விகுந்து போய் உட்கார்ந்துட்டு தன்னுடைய மகளை பாட வச்சுட்டு விடுறாங்க. அப்ப அதே மாதிரி தெய்வம் ஏன் மலையில இருக்காருன்னா, எதையுமே நீங்க சாதாரணமாக அணிந்து விட முடியாது, எதையுமே அணிந்து விட முடியாது. இப்ப பாருங்க 2 விஷயம் இருக்கு. இந்த கோயிலுக்கு இருக்கிற சிலைக்கும் இந்த படிக்கட்டு சொல்லுமா, அந்த படிக்கட்டு சொல்லுமா, நீயும் கல்லு தான் செய்யப்பட்டது, நானும் கல்லு தான் செய்யப்பட்டது. ஆனா உன்னைய மட்டும் எல்லாம் கையெழுத்து கும்பிடுறாங்க, என்னை எல்லாம் ஏறி மிதிச்சுட்டு போறாங்க, இருந்து படிக்கட்டு சொல்லுமா. அதுக்குதான் அந்த தெய்வம் சொல்லுமா, இன்னைக்கு எல்லாரும் கையெழுத்து கும்பிடுறாங்கன்னா நான் எத்தனை அடியை தாங்கியிருப்பேன், எத்தனை வலியை தாங்கியிருப்பேன், எத்தனை வேதனையை தாங்கியிருப்பேன், நீ எந்த வழியுமே தாங்காம இருக்கிறதாலும் ஏறி முடிச்சுட்டு போறாங்க, நான் எல்லா வழியும் தாங்கிட்டதுனால நான் கோயில் கையெழுத்து கும்பிடுறாங்க அப்படின்னா அந்த சாமி கருவழிக்கு அந்த சாமி சொல்லுமா. அதனால ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொண்டு கஷ்டப்பட்டு தெரியுமா. என்னைக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துவிடக் கூடாது என்பதற்காக இன்னொரு விஷயத்தையும் சொன்னாராம் இறைவனாக கூடியவன். என்னதான் நீ படிக்கட்டாக இவ்விடத்துல இருந்து உன்னை எல்லோரும் ஏறி மிதித்து வந்தாலும் கூட என்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீ இல்லாத உன் உதவி இல்லாது என்னை யாரும் வந்து பார்க்க முடியாது. அத்தனை வழிகளையும் தாங்கிக் கொண்டாலும் கூட என்னை பார்ப்பதற்கு நீ உதவிகரமாக இருக்கிறாயே, நீ என்னை காட்டிலும் உயர்ந்தவன் சொல்லி அந்த தாழ்வு மனப்பான்மை வராம இருப்பதற்காக இறைவன் கூறியதாக ஒரு கூற்று உண்டு. ஒரு விஷயம், ஒரு கோபுரம் இருக்கு அப்படின்னா கோபுரத்துல கலசங்கள் இருக்கும். ஆனா கலசம் இங்க இருக்குது, தெய்வம் இங்க இருக்குது, தெய்வம் கருவறையில இருக்குது, கீழே இருக்கும். ஆனா பாருங்க அந்த கலசம் மட்டும் மேல இருக்கும் இல்லையா. இப்ப தெய்வம் பெரியாளா தெய்வத்துக்கு மேல இருக்கின்ற கலசம் பெரியாளா நம்ம யாரை சொல்ல முடியும், கலசத்தை தான் சொல்ல முடியும். ஒரு கோவில்ல பாருங்க ஒரு பெரிய உதாரணம் இருக்கும். ஒரு கோவில் கும்பாபிஷேகம் பண்றோம், அந்த கோவில் கும்பாபிஷேகம் பண்ணும்பொழுது பாருங்க 48 நாட்கள் கொண்டு ஒரு மண்டலாபிஷேகம், 48 நாட்களுக்கு ஒரு மண்டலாபிஷேகத்துல 4 வகையான கும்பாபிஷேகம், ஆவர்த்தம் அனாவர்த்தம் புனராவர்த்தம் அந்தரிதம். ஆவர்த்தம்னா ஒரு கோயிலை முதல் முதலாக கட்டி நடத்தக்கூடியது ஆவர்த்தம். அனாவர்த்தம்னா ஒரு கோயிலை கட்டி ஒரு பெரிய மலையிலேயோ ஒரு புயல் காற்று வந்து கோயில் சேதம் அடைந்து விட்டது என்றால் அதற்கு தேவையான திருப்பணிகள் செலுத்தக்கூடியது அனாவர்த்தம். 3வது புனராவர்த்தம் சொல்லக்கூடியது, அதான் 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடத்தக்கூடிய கும்பாபிஷேகம். ஏன் 3வது வகையான கும்பாபிஷேகம் 12 ஆண்டுக்கு ஒரு முறை ஏன் நடத்துறாங்க, காரணம் ஒரு 13 வருஷம் நடத்தலாம், ஒரு 14 வருஷம் நடத்தலாம். ஆனா ஏன் இந்த கும்பாபிஷேகம் மட்டும் 12 வருஷத்துல நடத்துறாங்க அப்படின்னா, கருவறைக்கும் அந்த கொடிமரத்திற்கும் அங்க இருக்கக்கூடிய மேலக்கூடிய கலசத்திற்கும் உள்ள சக்தியாக கூடியது வெறும் 4 ஆண்டுகள் மட்டுமே அதோடைய சக்தி இருக்குங்கிறதுனாலதான் முதல் 3 வருஷத்துல கருவறைக்குள்ள தெய்வம் ஆடுமா. அப்ப 3 வருஷம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வெளியே உள்ள பலிப்பீடம் இருக்கு பாத்தீங்களா, பலிப்படத்துக்கு வந்துருமா. அதனாலதான் இன்னைக்கு தெரிந்தவர்கள் ஒரு ஊர்ல பலிபீடமும் குடிமரமும் கண்டிப்பா வச்சு அவங்க தெரியாதவங்க தான் அப்படியே விட்டுருவாங்க. தெரிந்தவங்க அது எந்த தெய்வத்துக்கு குடிமரம் வைக்க கூடாதுன்ற விஷயம் இருக்குது. அதே மாதிரி ஒரு விஷயம் தான், இந்த பலிபீடம் வைக்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஆடு மாடுகளை பலி கொடுக்கக்கூடியதா பலிபீடம் நினைக்கிறாங்க. கிடையாது. தன்னுடைய பாவங்களை அவ்விடத்திலே பலியிட்டு
அங்கே தெய்வத்தை வணங்குவதற்காகத்தான் அந்த பலிபீடமாக கூடியது ஆலயத்தில் வைக்கப்பட்டது. அதையும் தாண்டி இப்ப பாருங்க, நம்ம வீட்டுல இருந்து குளிச்சுட்டு தான் போவோம். ஆமா. ஆனா செருப்பை மாட்டிட்டு போவோம். அங்க போய் கால் கழிட்டு கூட போக மாட்டாங்க, அப்படியே செருப்பு கட்டி போயிட்டு போயிடுவாங்க. எந்த ஒரு பெண்கள் வரும்பொழுது அங்க வருகின்ற வழியில பெண்களுக்கு இயற்கை எப்பவுமே சொல்ல முடியாது. அப்படி வருகின்ற பொழுது என்ன அசுத்தமா வந்தாலும் பலிபடத்தை கடந்து போகும்பொழுது அது பரிசுத்தமாக்கி தான் அவங்க உள்ள. அதனாலதான் இன்னைக்கு ஒரு கோவிலுக்குள்ள பலிபடத்தை வைக்கிறது காரணம். அப்ப இந்த முதல் 3 வருஷத்துல இவன் கருவறைக்கிற வருமா, அந்த 3 வருஷம் முடிஞ்ச உடனே மற்ற 3 வருஷத்துக்கு பலிபடத்துல வாழுமா. அப்ப பலிபடம் 3 வருஷம் முடிஞ்ச உடனே 6 வருஷம் வருமா, மீண்ட உள்ள 3 வருஷத்துக்கு வெளியில உள்ள குடும்பத்தை வாழுமா. அந்த 3 வருஷம் வளமுறையே மேல உள்ள கலசத்துல 3 வருஷம் வருமா. அப்ப நாமளும் 12 வருஷம். இந்த 12 வருஷம் முடிஞ்ச உடனே கும்பாபிஷேகம் பண்ணாம விட்டோம்னா தெய்வம் அப்படியே மேல போயிடுமா. அதை மீண்டும் கருவறைக்கில கொண்டு வரணும்ன்ற ஒரு காரணத்துக்காக தான் இன்னைக்கு 12 வருஷத்துக்கு ஒரு முறை பண்றது அப்படின்றது ஒரு ஐதீகம். ஒரு சின்ன உதாரணம் அதுலயுமே நம்ம ஊர்ல இப்ப நம்ம இங்க ஊர்ல பலிபடம் இருக்கா, கொடிமரம் இருக்கானே, நம்ம ஊர்ல கொடிமரம் இருக்கா இருக்கா இல்லையா? எனக்கு நம்ம ஊர்ல கோயில கொடிமரம் இருக்கா இல்லையா? இல்ல இல்ல. பலிபீடம் பலிபீடமாக உள்ள வச்சிருக்கீங்களா இல்லையா? சரி, இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு கோவில்ல பலிபீடமும் கிடையாது, கொடிமரமும் கிடையாது. பலிபீடமும் கொடிமரமும் இல்லாத ஊர்ல அந்த 6 வருஷம் தெய்வம் அந்த ஊருக்குள்ள எங்க வாழும் அப்படின்ற ஒரு சின்ன கருத்து மக்கள் யோசனை பண்ணுங்க. ஏன்னா இது வரைக்கும் நாங்க முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயமா தான் பேசிருக்கோம்னு நினைக்கிறேன். அடுத்த பகுதி வரும்போது இன்னும் சிறப்பாக பேசுவோம். அதனாலே உங்களுக்கு முருகன் தான் மாப்பிள்ளை. இப்ப முருகனை கட்டிக்கமான்னு சொல்றேன், நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் வேணாம்னு சொல்றேன். சத்தியமா முருகனை கட்ட மாட்டியா? இல்ல சத்தியமா முருகனை கட்ட மாட்டியா? ஒரு சின்ன பிள்ளை நான் சொல்றேன், நான் முருகனை கட்ட மாட்டேன். கட்ட மாட்டியா? நீங்க என்ன சொல்றது? முருகனை கட்ட மாட்டேன் நான் சொல்றேமா, நீ முருகனை கட்ட வேணாமா? நான் சொல்றேன் முருகனை நீ கட்ட வேண்டாம். கட்ட வேண்டாம், அவரும் உன்னை கட்டுவார். அதனால அந்த அவஸ்தையை விடுத்து அமைப்பாளர் ஊர்ல ஒரு நாடகம் ஆறு சேர்த்து கொடுங்க கூட்டி கொடுங்க பார்ப்போம். நாடக அமைப்பாளருக்கு நாங்கள் நல்ல அடிச்சவங்களுக்கு 100 கூட்டி கொடுங்கன்னு கேட்போம் இல்லையா? வாழ்க்கை துணையை கூட்டு கொடுப்போம். இது எவ்வளவு விஷயம் இருக்குது. ஆனால் உங்களுக்கும் அறிவுளார் கருவையும் அந்த கல்வி ஆதரத்தை மிகத்து உன்னை போன்ற பெண்களுக்கு எல்லாம் நான் வாழ்க்கை துணையை கூட்டு கொடுப்பவன். மற்றவை தவறான வழியில போகும் யான் கிடையாது. உனக்கும் அந்த முருக பெருமானுக்கும் சூரியன் அஸ்தமன ஆவதற்குள் நான் உடைய திருமணத்தை வைக்கப்பட்டால் பெருமை மத்திரமல்ல சத்தியம் சத்தியம் சத்தியம். தங்கச்சி தங்கச்சி தானே? ஆமா. 7 அண்ணன் நாம ஒரு அண்ணன். ஆமா, 4 அண்ணன் இங்க இருக்கீங்க. தேவமா கல்யாணம் முடிச்சு நீ கல்யாணம் முடிச்சு போனாதான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க. நான் கல்யாணம் பண்ண முடியாது, நான் கூட்டிக்கிட்டு ஓட போறேன். ஓடி வருவாங்க. பாத்தியா வேளா எங்க இருந்தாலும்